குலக்கொழுந்து, நீதிதேவன், மயக்கம் மற்றும் சிரஞ்சீவி, சிவா, கீதாஞ்சலி, புது புது அர்த்தங்கள், வெற்றி விழா, அழகன், சூரியவம்சம் மற்றும் கொண்டாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரபலமான முக்கிய திரைப்படங்களில் நடித்த சௌகார் ஜானகி உடல்நல குறைவால் இன்று வயது முதிர்வால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார். 1950ஆம் ஆண்டு சௌகார் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக திரையுலகில், தெலுங்கு திரையுலகில் அறிமுகமாகி அதன் பின்னர் வளையாபதி என்ற திரைப்படத்தில் தமிழில் நடித்து தமிழக மக்களிடையே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பல்வேறு முக்கிய வேடங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து தமிழக திரை ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர் சௌகார் ஜானகி. தெலுங்கு, தமிழ், மலையாளம், கன்னடம் ஆகிய மொழி திரைப்படங்களில் பணியாற்றியதற்காகவும் 7 தலைமுறைகளுக்கும் மேலான தனது கலை பயணத்தில் ஜானகி ஒரு 400 திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். 300க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் நடித்திருப்பதோடு அவருடைய தொடக்க காலத்தில் வானொலி கலைஞராகவும் அவர் பணிபுரிந்திருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி, கமல், ரஜினி, மம்முட்டி என அந்த கால திரையுலக கதாநாயகர் மட்டுமல்ல, இன்றைய திரையுலக சூப்பர் ஸ்டார்களுடனும் இணைந்து நடித்துள்ள சௌகார் ஜானகி பத்மஸ்ரீ விருது மற்றும் இந்தியாவின் 4வது உயரிய குடிமகன் விருதான அந்த பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். அவருடைய திரையுலக வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் நடித்த திரைப்படங்களில் தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா, பிரிவினைக்கு முந்தைய தமிழ்நாடு, ஆந்திரா ஆகிய 2 மாநிலங்களிலும் 2 மொழிகளிலும், தெலுங்கு, தமிழ் ஆகிய 2 மொழிகளிலும் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த சௌகார் ஜானகியின் மரணம் திரையுலகினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக பல்வேறு திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த சௌகார் ஜானகி மறைவுக்கு கிட்டத்தட்ட 94 வயதான சௌகார் ஜானகி உடல்நல குறைவால் மருத்துவமனையில் கடந்த 1 வார காலமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அவர் காலமாகி இருக்கிறார். அவர் நடித்த திரைப்படங்கள் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாலச்சந்தர் இயக்கத்தில் அவர் நடித்த பாமா விஜயம் என்ற படத்தில் அவர் பார்வதி கதாபாத்திரம் மக்களிடையே மிகுந்த ஒரு ஆதரவையும் வரவேற்பையும் பெற்ற வேடமாக இருந்தது. இதுபோல பல முன்னணி திரைப்பட இயக்குனர்கள், திரைப்பட நடிகர்கள் உள்ளிட்டோரிடம் அவர் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருக்கிறார். தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் மற்றும் ஆந்திராவின் முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முதலமைச்சர் NT ராமாராவ், சிவாஜி கணேசன், ரஜினி, கமல், மம்முட்டி என தமிழ் திரையுலகிலும், மலையாள திரையுலகிலும் மற்றும் தெலுங்கு திரையுலகிலும் முன்னணி கதாநாயகர்களோடு இணைந்து கதாநாயகியாகவும் அதன் பின்னர் இப்போது வரை 2020 வரை அவர் கிட்டத்தட்ட ஒரு 80 வயதுக்கு பிறகும் திரையுலகில் அவருடைய பல்வேறு வேடங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்த சௌகார் ஜானகி இன்று அவருடைய 94வது வயதில் காலமானார். 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் மற்றும் 4000த்துக்கும் மேற்பட்ட மேடை நாடகங்கள், மேலும் வானொலி கலைஞராகவும் அவர் முதலில் தொடக்க காலத்தில் பணிபுரிந்திருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன், NT ராமாராவ், ரஜினிகாந்த், கமலஹாசன் உள்ளிட்டோரின் படங்கள் உள்ளிட்ட இன்றைய தலைமுறை நடிகர்கள் மற்றும் கடந்த தலைமுறை நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைமுறைகளைச் சேர்ந்த நடிகர்களோடு இணைந்து அவர் பணியாற்றியவர். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளாக அவர் மக்கள் மனதில் புதிய பறவை, நீர்க்குமிழி, மகாகவி, காளிதாஸ் மற்றும் எதிர்நீச்சல் உள்ளிட்ட படங்கள், பாமா விஜயம் உள்ளிட்ட திரைப்படங்கள் அவருக்கு பெரும் புகழை மக்களிடையே பெற்று தந்தது. அவருக்கு தமிழ் திரையுலக ரசிகர்களிடையே சௌகார் ஜானகி என்றால் அது அந்த குணச்சித்திர வேடம், அமைதியான கதாநாயகி வேடம் ஆகியவற்றுக்கு பொருத்தமாகவும் மற்றும் அவர் நவீன மங்கை வேடங்களிலும் பல்வேறு திரைப்படங்களில், புதிய பறவை உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். தனது 94வது வயதில் இன்று அவர் காலமானார். சௌகார் ஜானகி நடித்த திரைப்படங்களில்
அவர் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்த போதிலும் 2022ஆம் ஆண்டு அவருக்கு பத்மஸ்ரீ விருது மற்றும் 1984ஆம் ஆண்டே பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அவருக்கு வழங்கப்பட்டது. நடிகை சௌகார் ஜானகி உடல்நலக்குறைவால் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று உடல்நல குறைவால் மற்றும் வயது முதிர்வு, இதய நோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட நிலையில் இன்று காலமானார். 94 வயதான சௌகார் ஜானகியின் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு பேர் இழப்பாக தமிழ் திரையுலக ரசிகர்கள் மற்றும் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள் ஆகியோர்களால் அவருடைய இழப்பு இன்று அதிர்ச்சியை மற்றும் வருத்தத்தை, வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. 50களில் தொடங்கி அவர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியில் 1931ஆம் ஆண்டு ஆந்திராவின் அப்போது ஒன்றிணைந்த தமிழகத்தின் சென்னை மாகாணத்தில் ஆந்திரா பகுதியில் உள்ள ராஜமுந்திரியில் பிறந்த நடிகர் சௌகார் ஜானகி 50களில் தமிழ் திரையுலகில் மற்றும் தெலுங்கு திரையுலகில் நுழைந்து அதன் பின்னர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பல்வேறு மொழிகளிலும் அவர் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மக்களின் மனதிலும் திரையுலக ரசிகர்களின் மனதிலும் சௌகார் ஜானகி நீங்காத இடம் பிடித்தவர். கண்டிப்பான வேடம் மற்றும் பாசம், சோகம், நகைச்சுவை, இது தவிர கம்பீரமான குடும்ப தலைவி ஆகிய வேடங்களிலும் போராடும் பெண்ணாக பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்து அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரத்தில் அவர் இயல்பாக அர்ப்பணிப்புணர்வோடு நடித்து அந்த பாத்திரத்துக்கு உயிரூட்டிய ஒரு சில நடிகைகளில் சௌகார் ஜானகிக்கும் முதன்மையான இடம் இருக்கிறது. தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் நடித்தவர். முன்னணி கதாநாயகர்களாக கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை கதாநாயகர்களோடு இணைந்து அவர் பல்வேறு வெற்றி படங்களை 100க்கும் மேற்பட்ட வெற்றி திரைப்படங்களில் சௌகார் ஜானகி நடித்திருக்கிறார்.